சும்மா இருக்கன்னு சொல்லி நம்முடைய உழைப்பை சுரண்டிய போது ஒரே ஒரு முதலமைச்சர் தான் சொன்னார், நான் இதை முதல்வராக தரவில்லை, சகோதரனாக தருகிறேன். மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை என்னுடைய சகோதரிகளுக்கு தருகிறேன் என்று சொன்ன முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்றைக்கு நேற்றைக்கு பெய்த மழையில் முளைத்த காளான்கள் எல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பத்தி பேசுறாங்க. ஆனால் இங்கு நிற்கக்கூடிய தாய்மார்கள் உழைப்பை மட்டும் நம்பி இருக்கக்கூடியவர்கள், இங்கு நிற்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் உழைப்பை மட்டும் நம்பி இருக்கக்கூடியவர்கள். அடுத்தவர்கள் பிழைப்பில் உயிர் வாழக்கூடியவர்களுக்கு அது வெறும் 1000 ரூபாயாய் தெரியும். நம்முடைய உழைப்பில் வாழக்கூடிய இந்த மக்களுக்கு தான் அதனுடைய மிகப்பெரிய அற்புதமான திட்டம் என்பதை தாண்டி இது வெற்று தாள் அல்ல. மகளிருடைய சுயமரியாதை தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பதை நிரூபித்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அருமை சகோதரிகளே, பெரியோர்களே, வாக்காளர் பெருமக்களே, நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்தியாவில் கொடுமைகள் நடக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால நமக்கு அந்த பாதிப்பு தெரியல. இன்றைக்கு இதுக்கு முன்னாடி கூட்டத்துல பேசினப்ப நான் சொன்னேன், ஹிஜாப் போட்டுட்டு 4-5 அக்காங்க வந்து தைரியமா உட்கார்ந்து இருந்தாங்க. மணிப்பூர்லயோ உத்தரப்பிரதேசத்திலயோ குஜராத்லயோ மோடி ஆட்சியில் இப்படி ஹிஜாப் போட்டுக்கிட்டு இஸ்லாமிய பெண்களால் வந்து உட்கார முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் குங்குமம் வச்சு எங்க அம்மா நிக்கிறாங்க, சிலுவை போட்டு எங்க அக்கா நிக்கிறாங்க, ஹிஜாப் போட்டு எங்க தங்கச்சி உட்கார்ந்து இருப்பாங்க. இப்படி சிலுவைகளும் ஹிஜாப்புகளும் திருநூறுகளும் மதிவதனி போன்றவர்களும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேச முடியும் என்றால் அது ஒற்றை மாநிலத்தில் தான் முடியும், அது தமிழ்நாட்டில் தான் முடியும் என்று சொன்னால் இந்த பாதுகாப்பை தந்தது திராவிடர் இயக்கம். ஆனா இதற்கு நேர் எதிரான சித்தாந்தத்தை கொண்டது பிஜேபி. நான் இன்னும் சொல்றேனே, ஏன் தமிழ்நாடு இவ்வளவு அமைதியா இருக்கு தெரியுமா? பிஜேபி நம்ம டெபாசிட் கூட வாங்க வைக்காததுனாலதான் தமிழ்நாடு இவ்வளவு அமைதியாக பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் தயாநிதி மாறன் யார் தெரியுமா? இப்படிப்பட்ட பெருவெள்ளத்தில் நமக்கு காசு கொடுக்காம மோடி இருந்த போது நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவிலே உங்க அப்பா வீட்டு காசையா நாங்க கேட்கிறோம் என்று நமக்காக குரல் கொடுத்தவர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள். ஃபீஸ் சார். மா, எதுக்கு வளையல் கழறீங்க? இல்ல மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதுல ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி? மா, இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி வர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். பாசிச பிஜேபியின் அலை வீசுகிற போது தமிழ்நாட்டில் எப்போதுமே இங்கே திராவிட அலைதான் வீசும் என்பதை நிரூபித்தவர்கள் தான் இந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள். எனவே அவர்களை விட இதே பகுதியில் இருக்கக்கூடிய மாற்று சிந்தனைவாதிகள் எப்படிப்பட்ட இந்தியாவில் நாம் வாழ்கிறோம் என்பதை உணர வேண்டும். ஏப்ரல் 19 நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஏதோ காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் போட்டி அல்ல, திமுகவுக்கும் பிஜேபிக்குமான போட்டி அல்ல. இந்த தேர்தல் என்பது ஜனநாயகம் இந்தியாவில் இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய போர்தான் வர இருக்கக்கூடிய ஏப்ரல் 19 நாடாளுமன்ற தேர்தல். நான் இன்னும் சொல்லுகிறேன், பாசிசத்துக்கும் சமத்துவத்திற்கும் நேர் எதிரான இந்த போரில் வெல்ல இருப்பது சமத்துவம் தான், வீழ இருப்பது பாசிசமும் நரேந்திர மோடியும் தான் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் தான் ஏப்ரல் 19 நாடாளுமன்ற தேர்தல். அருமை வாக்காளர் பெருமக்களே, இந்தியால இதுவரைக்கும் நம்ம 14 பிரதமர்களை பார்த்திருக்கோம். முதல் பிரதமர் நேரு தொடங்கி இப்ப இருக்கக்கூடிய நரேந்திர மோடி வரை 14 பிரதமர்கள். இந்த 14 பிரதமர்களில் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன அளவிற்கு யாருமே பொய்யை சொன்னதில்லை என்று புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். மோடி சொன்ன பொய்கள், மோடி சுட்ட வடை என்று புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அவலத்திற்கு பெயர் போனவர் தான் திரு நரேந்திர மோடி அவர்கள். எத்தனையோ பிரதமரை இந்தியா கண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு பிரதமர் இப்படி புத்தகம் போடுற அளவுக்கு பொய் சொல்லியிருப்பாங்களா? பிறந்த தேதி பொய், படிச்ச படிப்பு பொய், சொன்ன வாக்குறுதிகள் பொய் என்று அனைத்தையும் பொய்யை மட்டுமே பேசி ஆட்சிக்கு வந்தவர் இந்த நரேந்திர மோடி. இவரை வீழ்த்த வேண்டும் என்று யார் சொல்லுகிறார்? நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்பணும்னு யார் சொல்றாங்க? இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பலை மோடிக்கு எதிராக எழுந்தாலும் கூட தமிழ்நாட்டில் ஒருவர் சொல்லுகிறார், எனக்கு ஆட்சியை பற்றி கவலை இல்லை,
மோடியை வீட்டுக்கு அனுப்புவதுதான் என் வேலை என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லுகிறார் என்று சொன்னால் காரணம் என்ன? தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, பேசக்கூடிய ஒரு பெண் வழக்கறிஞர், இத்தனை தாய்மார்கள் இவ்வளவு தைரியமாக துணிச்சலாக தமிழ்நாட்டில் வந்து கூட்டம் கேட்க முடியுது, மேடை ஏறி மதிவதனியால் பேச முடிகிறது. ஆனால் ஆளக்கூடிய மோடி ஆளக்கூடிய இந்தியாவில் ஒரு மாநிலமான மணிப்பூர் இன்றைக்கு பற்றி எரிகிறது. அருமை தாய்மார்களே, நான் இதுக்கு தான் சொன்னேன், அதிமுக இருக்கிறவங்க வீட்லயும் பொம்பளை பிள்ளை இருக்கும்ல, பிஜேபி பொம்பளை பிள்ளை இருக்கும்ல, பெண் பிள்ளைகளை இன்றைக்கு பிஜேபி எவ்வளவு மோசமாக கேவலமாக நடத்துகிறது. இதே 105வது வட்டத்துல யாராவது 2 பெண் பிள்ளைகளை நிர்வாணப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்து தரன் ரோட்ல இழுத்துட்டு வந்தா நம்ம மனசு எப்படி பதைக்கும், எப்படி நாம் நடுங்குவோம். ஆனால் இன்றைக்கு மணிப்பூர் மாநில வீதிகளிலே ரொம்ப சாதாரணமா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது என்று சொன்னால் இதை பார்த்துட்டு ஒரு வார்த்தை ஒரு சொல் கூட மணிப்பூர் மக்களுக்காக மோடி இதுவரைக்கும் வாய் திறக்கல. அப்ப பெண்களை பற்றி என்னுடைய சொந்த மாநிலத்தில் இவ்வளவு பெரிய வன்முறையை தோண்டிய மோடி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் தான் 19 நாடாளுமன்ற தேர்தல். அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, தமிழ்நாடு பாதுகாப்பு ஆள்றோம் தெரியுமா? இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க, பெட்டி கடை வச்சிருக்காங்க, மளிகை கடை வச்சிருக்காங்க, சிக்கன் கடை வச்சிருக்காங்க, டீ கடை வச்சிருக்காங்க, மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க, சின்ன சின்ன கடை இருக்கு. இந்த கடையை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அதிகபட்ச ஆசை என்னவா இருக்கும்? சென்னையிலேயே திருமங்கலத்துல அண்ணா நகர்ல பெரிய அபார்ட்மெண்ட் கட்டிடணும்னா, மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகணும்னா, பணக்கார ஆகணும்னா, அதெல்லாம் எதுவும் இல்லை. மோடி ஆட்சியில நினைச்சாலும் முடியாது. அப்ப நம்ம அதிகபட்ச ஆசை என்னம்மா? நான் படிக்கல, என் பிள்ளைய படிக்க வைக்கணும் தானே உங்க எல்லாரோட ஆசை அதுதானம்மா. அப்ப என் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைச்சா நீ எல்லாம் உன் பிள்ளைய படிக்க வைக்கலாமா? பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, பட்டியலின, பழங்குடியின, பிசி, எம்பிசி, எஸ்சி வீட்டு பிள்ளைகள்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த பாசிச மோடி கொண்டு வந்த திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. நான் சுருக்கமா சொல்றேன். ஒரு அக்கா ஒரு குட்டி பாப்பாவை தூக்கி வச்சுட்டு நிக்கிறாங்கல்ல, சின்ன பையன் அங்க சேர்ல உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அடுத்த வருஷமோ இன்னும் 2 வருஷத்துலயோ பொது தேர்வு, பப்ளிக் எக்ஸாம். 8 வயசு, 11 வயசு, 13 வயசு குழந்தைகள், இந்த பிஞ்சு குழந்தைகள் எப்படி பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியும்? கொஞ்சம் நீங்க ஆழமா யோசிச்சு பாருங்க. ஒரு அரசு இருக்குன்னு சொன்னா அந்த அரசினுடைய கடமை என்னவா இருக்கணும்? எப்படியாவது அவங்க பிள்ளைகளுக்கு, அவங்க மக்களுக்கு கல்வியை கொடுப்பது தானே ஒரு அரசினுடைய வேலை. ஆனா அதை விட்டுட்டு என்னுடைய நாட்டில் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்க கூடாது என்று புதிய கல்விக் கொள்கையை மோடி கொண்டு வந்தார். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் சொல்லுகிறார், காங்கிரஸ் இயக்கத்தினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி சொல்லுகிறார், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் புதிய கல்விக் கொள்கையை ஒழித்தே தீருவோம் என்று இந்தியா கூட்டணி என்று சொன்னால் நமக்கான தலைவர் யார் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். அருமை தாய்மார்களே, நீங்க ரொம்ப சாதாரணமாக பிஜேபி நினைச்சிடக்கூடாது. வாக்காளர் பெருமக்களே, ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்குள்ள போறப்ப நிறைய சின்னங்கள் இருக்கும். இன்னைக்கு இளைஞர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்து, ஓ இவர் வந்தா அதை செஞ்சிருவாரோ, அவர் வந்தா இதை செஞ்சிருவாரோன்னு நினைக்கலாம். ஆனால் உண்மையாகவே தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மண்ணிற்கு, தமிழர்களுக்கு அதிகம் செய்தது யார்? இன்றைக்கு இத்தனை தாய்மார்கள் உட்கார்ந்துருக்கோம்னா இங்கெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நீங்க தானே சமைக்கணும், பாத்திரத்தை நீங்க தானே கழுவணும், யாராவது கழுவி வச்சிருப்பாங்களா? ஒண்ணும் கிடையாது. எப்ப வருவீங்க, இட்லி ஊத்துவோம், தோசை ஊத்துவோன்னு காத்துட்டு இருப்பாங்க. அப்ப தமிழ்நாட்டு பெண்களுடைய நிலை மட்டுமல்ல, உலக அளவில் பல நாடுகளில் பெண்களுடைய நிலை அதுதான். ஆனா உலக நாடுகளில் எந்த நாடோ, எந்த பிரதமரோ, எந்த முதலமைச்சரோ ஐயோ எங்களுடைய பெண்கள் இப்படி பாதிக்கப்படுறாங்களேன்னு கவலைப்படல. ஒரே ஒரு முதலமைச்சர் தான் கவலைப்பட்டார். காலையில 5 மணில இருந்து 11 மணி வரைக்கும் வியர்வை சிந்தி வீட்டு வேலை பார்த்தா எங்க அக்காவையும், எங்க அம்மாவையும், என் சித்தியும், பெரியம்மாவையும், தங்கச்சியும் பார்த்து என்ன சொல்றாங்க? சும்மா இருக்காங்க. சும்மாவா இருக்கும்? சும்மா இருக்கன்னு சொல்லி நம்முடைய உழைப்பை சுரண்டிய போது ஒரே ஒரு முதலமைச்சர் தான் சொன்னார்,
நான் இதை முதல்வராக தரவில்லை, சகோதரனாக தருகிறேன். மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை என்னுடைய சகோதரிகளுக்கு தருகிறேன் என்று சொன்ன முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு நேற்றைக்கு பெய்த மழையில் முளைத்த காளான்கள் எல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பத்தி பேசுறாங்க. ஆனால் இங்கு நிற்கக்கூடிய தாய்மார்கள் உழைப்பை மட்டும் நம்பி இருக்கக்கூடியவர்கள், இங்கு நிற்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் உழைப்பை மட்டும் நம்பி இருக்கக்கூடியவர்கள். அடுத்தவர்கள் பிழைப்பில் உயிர் வாழக்கூடியவர்களுக்கு அது வெறும் 1000 ரூபாயாய் தெரியும். நம்முடைய உழைப்பில் வாழக்கூடிய இந்த மக்களுக்கு தான் அதனுடைய மிகப்பெரிய அற்புதமான திட்டம் என்பதை தாண்டி இது வெற்று தாள் அல்ல. மகளிருடைய சுயமரியாதை தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பதை நிரூபித்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, வாக்காளர் பெருமக்களே, இன்னைக்கு உலக அளவுல பட்டினியாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியல் எடுத்தாங்க. நான் சுருக்கமா சொல்றேன். மோடி வந்துட்டாருன்னா எல்லாத்தையும் நிமித்திடுவாரு, மோடி வந்துட்டாருன்னா எல்லாமே வளர்ந்துரும் சொன்னாங்கல்ல. மோடி ஆட்சியில் என்ன தெரியுமா வளர்ந்துருக்கு? பசி பட்டினி வளர்ந்துருக்கு. மோடி ஆட்சியில் என்ன தெரியுமா வளர்ந்துருக்கு? வறுமை வளர்ந்துருக்கு. மோடி ஆட்சியில் என்ன தெரியுமா வளர்ந்துருக்கு? ஊழல் வளர்ந்துருக்கு. மோடி ஆட்சியில் யார் தெரியுமா வளர்ந்துருக்காங்க? அம்பானி அதானி வளர்ந்துருக்காங்க. திருமங்கலத்திலயோ அண்ணா நகர்லயோ இருக்கக்கூடிய என் அண்ணனோ அக்காவோ தம்பியோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ ஒன்னும் வளரல. அப்ப உலக நாடுகள் என்ன பட்டியல் எடுக்கிறாங்கன்னு சொன்னா, வறுமையில் பட்டினியில் எத்தனை பேர் இரவு தூங்க போகிறார்கள் இந்தியால உலகத்துல அப்படின்னு பட்டியல் எடுக்கிறாங்க. அதுல மொத்தம் 125 நாடுகள். நீங்க ரொம்ப ஆழமா கேட்கணும். இந்த 125 நாடுகளில் இந்தியா யாரோட இந்தியா? 56 இன்ச்சோட இந்தியா, மோடியோட இந்தியா 111வது இடத்துல இருக்கு. 66 லட்சம் குழந்தைகள் மோடி ஆட்சியில் பட்டினியோடு இருக்கிறார்கள், வறுமையோடு இருக்கிறாங்கன்னு தரவுகள் கொடுக்கறாங்க, ஆய்வறிக்கை கொடுக்கறாங்க. தன்னுடைய சொந்த மக்களுக்கு, சொந்த நாட்டின் குழந்தைகளுக்கு உணவு வழங்க வக்கற்றவர் தான் இந்த நரேந்திர மோடி. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன தெரியுமா நடக்குது? என்னுடைய ஆட்சியில் ஒரு குழந்தை கூட பட்டினியாக உறங்க செல்லக்கூடாது, காலை உணவில்லாமல் வரக்கூடாது என்று காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். இந்தியாவில் இந்த திட்டம் வேற எங்கேயும் கிடையாது. இன்றைக்கு உலக நாடுகளில், கனடா போன்ற நாடுகளில் கனடாவினுடைய பிரதமர் சொல்லுகிறார், நாங்களும் காலை உணவு திட்டத்தை எங்கள் குழந்தைகளுக்கு தரலாம் என்று இருக்கிறோம். திராவிட மாடலை உலக அரங்கில் இன்றைக்கு பின்பற்றுகிறார்கள். இந்த திராவிட மாடல் இந்தியாவுக்கு வேண்டாமா? இந்த திராவிட தத்துவம் இந்தியாவுக்கு வேண்டாமா? இன்றைக்கு இந்தியா என்ன நிலைமையில் இருக்கிறது? அருமை சகோதரிகளே, பெரியோர்களே, வாக்காளர் பெருமக்களே, நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்தியாவில் கொடுமைகள் நடக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால நமக்கு அந்த பாதிப்பு தெரியல. இன்றைக்கு இதுக்கு முன்னாடி கூட்டத்தில் பேசினப்ப நான் சொன்னேன், ஹிஜாப் போட்டுட்டு 4-5 அக்காங்க வந்து தைரியமா உட்கார்ந்துருந்தாங்க. மணிப்பூர்லயோ உத்தரப்பிரதேசத்திலயோ குஜராத்லயோ மோடி ஆட்சியில் இப்படி ஹிஜாப் போட்டுக்கிட்டு இஸ்லாமிய பெண்களால் வந்து உட்கார முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் குங்குமம் வச்சு எங்க அம்மா நிக்கிறாங்க, சிலுவை போட்டு எங்க அக்கா நிக்கிறாங்க, ஹிஜாப் போட்டு எங்க தங்கச்சி உட்கார்ந்துருப்பாங்க. இப்படி சிலுவைகளும் ஹிஜாப்புகளும் திருநூறுகளும் மதிவதனி போன்றவர்களும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேச முடியும் என்றால் அது ஒற்றை மாநிலத்தில் தான் முடியும், அது தமிழ்நாட்டில் தான் முடியும் என்று சொன்னால் இந்த பாதுகாப்பை தந்தது திராவிடர் இயக்கம். ஆனா இதற்கு நேர் எதிரான சித்தாந்தத்தை கொண்டது பிஜேபி. நான் இன்னும் சொல்றேனே, ஏன் தமிழ்நாடு இவ்வளவு அமைதியா இருக்கு தெரியுமா? பிஜேபி நம்ம டெபாசிட் கூட வாங்க வைக்காததுனாலதான் தமிழ்நாடு இவ்வளவு அமைதியாக பாதுகாப்பாக இருக்கிறது. ஏப்ரல் 9ஆம் தேதியில இருந்து 14 வரைக்கும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வராராம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான், அவர் வரலாம், டென்ட் போட்டு இருக்கலாம், வீடு வாடகைக்கு கூட எடுத்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள், தமிழ்நாட்டு மக்கள் நன்றி உடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் பகுத்தறிவு உடையவர்கள். திரும்ப ஒரே ஒரு கேள்விதானே தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க, மிகப்பெரிய வெள்ளம், யாராவது வெள்ளத்தை மறந்துருப்பீங்களா? எவ்வளவு பெரிய மழை, முதல் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி நின்னுச்சு, தத்தளித்தோம். அண்ணா நகர் பகுதி, திருமங்கலம் பகுதி, இந்த 105வது வட்டம்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. நாம் பாதிக்கப்பட்ட போது நம்மோடு துணை நின்றது திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரும் தானே. பிரதமர் மோடி என்ன பண்ணாரு? வந்து பார்க்கல, சரி வந்து பார்க்கல விடு, நீ மணிப்பூருக்கே போல தமிழ்நாட்டுக்கு எப்படி வருவ, அதை விட்டுருங்க. காசு கேட்டமா இல்லையா? தமிழ்நாடு தத்தளிக்கிறது, சென்னை மிதக்கிறது, தென்காசி மிதக்கிறது, தூத்துக்குடி மிதக்கிறது, கன்னியாகுமரி மிதக்குது. வெள்ள பாதிப்புக்கு எங்களுக்கு நிவாரண தொகை வேணும்னு கேட்டோம். நிவாரண தொகை யார் காசை கேட்டோம்? மோடி காசை கேட்டோமா? அமித்ஷா காசை
காசை கேட்டோமா? நிர்மலா சீதாராமன் காசை கேட்டோமா? நம்ம வரி பணத்தை கேட்டோம். அதுக்கும் மோடி என்ன சொல்லிட்டாரு? தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன கேட்கிறாருன்னா, பெருவெள்ளத்தின் போது எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்ட போது வராத மோடி, ஓட்டு கேட்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வாக்களிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் கிடையாது, உங்களை டெபாசிட் கூட வாங்க வைக்க மாட்டோம் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக இருக்கிறது. அருமை வாக்காளர் பெருமக்களே, இந்த மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் தயாநிதி மாறன் யார் தெரியுமா? இப்படிப்பட்ட பெருவெள்ளத்தில் நமக்கு காசு கொடுக்காம மோடி இருந்த போது நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவிலே உங்க அப்பா வீட்டு காசையா நாங்க கேட்கிறோம் என்று நமக்காக குரல் கொடுத்தவர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள். அது மட்டுமல்ல தோழர்களே, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் ஒலிக்கக்கூடியவராக அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் இருக்கிறார். இப்படி நமக்காக நமது குரலாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை, அண்ணன் தயாநிதி மாறனை, உதயசூரியன் சின்னத்தை பல லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்பதை நீங்கள் உறுதியேற்க வேண்டும். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போகின்ற போது நிறைய சின்னங்கள் இருக்கும். ஆனால் அதில் ஒரே ஒரு சின்னம் மட்டும்தான், உதயசூரியன் சின்னம் மட்டும்தான் நமக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கொடுத்த சின்னம். அந்த உதயசூரியன் சின்னம் மட்டும்தான் நம் பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொடுத்த சின்னம். அந்த உதயசூரியன் மட்டும்தான் நம் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டத்தை கொடுத்த சின்னம். அந்த உதயசூரியன் சின்னம் மட்டும்தான் நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தை கொடுத்த சின்னம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த உதயசூரியன் சின்னம் மட்டும்தான் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் பாசிசமும் மதவாதமும் பிஜேபியும் மோடியும் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்று சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சின்னம். அந்த சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை பெருலட்சம் கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி